எம்மீரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். நாம் இந்த காணொலியில் ஒரு துயர சம்பவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இவர் பேர் சுசனா சேத். இவருடைய பூர்வீகம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்டவர். இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி ஆவார். இவர் அமெரிக்காவில் பொறியியல் வல்லுநராக பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த வெங்கட்ரமணா என்பவருடன் காதல் ஏற்பட்டு இருவரும் 2010ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் திருமணத்திற்கு பிறகு பெங்களூருவில் வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த தம்பதிக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு சின்மை என்று பெயர் வைத்து வளர்த்து வந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் கடந்த 2020ஆம் ஆண்டு இவர்கள் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவகாரத்து கேட்டு பெங்களூரு குடும்ப நல கோர்ட்டில் மனு தாக்கல் செய்கிறார்கள். அதன் பிறகு வெங்கட்ரமணா அவர்களுக்கு பிலிப்பைன்ஸில் வேலை கிடைக்கிறது. அவர் பிலிப்பைன்ஸுக்கு சென்று விடுகிறார். இதற்கிடையிலேயே 2020ஆம் ஆண்டே இவர்கள் இருவருக்கும் பெங்களூரு குடும்ப நல கோர்ட்டு இவர்களுக்கு விவகாரத்து வழங்கிவிட்டது. இவர்கள் விவகாரத்து பெற்றுக்கொண்ட பிறகு குழந்தை சின்மை தாயுடனே வசிக்கிறான். குழந்தையிடம் தந்தை பேசுவதற்கு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தந்தை மகனுடன் பேசிக் கொள்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. பிலிப்பைன்ஸில் இருக்கின்ற அந்த குழந்தையின் தந்தை வெங்கட்ரமணா அவர்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வாட்ஸ்அப் காலில் மகனுடன் பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இது தொடர்ந்து கொண்டே இருந்த சூழ்நிலையில் தான் சுசனா சேத் அவர்களுக்கு தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்ட கணவன் தன்னுடைய மகனிடம் தொடர்ந்து பேசுவது சுசனா சேத் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த நிலையில்தான் கடந்த 6ஆம் தேதி சனிக்கிழமை தன்னுடைய மகனுடன் பெங்களூருவில் இருந்து விமானம் மூலம் கோவாவிற்கு பயணப்படுகிறார் சுசனா சேத். இவர் அடிக்கடி கோவாவிற்கு சென்று வருவது பழக்கமாக இருந்திருக்கிறது சுசனா சேத் அவர்களுக்கு. ஏனென்றால் இவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான 100 பெண் தொழிலதிபர்களில் இவரும் ஒருவர். அந்த அளவிற்கு மிகப்பெரிய தொழில் வல்லுநராக இருந்திருக்கிறார் சுசனா சேத். இவர் அடிக்கடி விமானம் மூலம் தொழில் ரீதியாக மாநிலம் விட்டு மாநிலம் செல்லுவது, நாடு விட்டு நாடு செல்லுவது, வெளிநாடுகளுக்கெல்லாம் அடிக்கடி இவர் விமானத்தில் செல்லுவதை பழக்கமாக கொண்டிருக்கிறார். இப்படி இருந்த சூழ்நிலையில் தான் கடந்த 6ஆம் தேதி சுசனா சேத் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு கோவாவிற்கு சென்றிருக்கிறார். கோவாவில் இவர் எப்பொழுதுமே இவர் தங்குகின்ற அந்த ஓட்டலில் இவர் தங்கி இருக்கிறார். 6ஆம் தேதி கோவாவிற்கு சென்ற சுசனா சேத் தன்னுடைய மகனுடன் ஓட்டலுக்கு செல்லுகிறார். 8ஆம் தேதி சுசனா சேத் ஓட்டலை காலி செய்துவிட்டு வெளியேறுகிறார். ஓட்டலை காலி செய்வதற்கு முன்பாக ஓட்டல் ஊழியரை அழைத்து, நான் பெங்களூரு செல்லுவதற்கு எனக்கு ஒரு கார் தயார் செய்து கொடுங்கள் என்று ஓட்டல் ஊழியரிடம் சுசனா சேத் அவர்கள் கேட்டிருக்கிறார். அதற்கு ஓட்டல் ஊழியர்கள், என்னங்க மேடம், நீங்க போயிட்டு இங்கிருந்து கார்ல போறேன்னு சொல்றீங்க பெங்களூருக்கு, உங்களுக்கு பிளைட் டிக்கெட் வேணும்னா சொல்லுங்க, நாங்க பிளைட் டிக்கெட் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி சுசனா சேத் அவர்களை வற்புறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சுசனா சேத் அவர்கள் இல்ல நான் கண்டிப்பா கார்ல தான் போய் ஆகணும், எனக்கு ஒரு கார் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த ஓட்டல் ஊழியர்களிடம் இவர் கேட்டிருக்கிறார். உடனடியாக அந்த ஓட்டல் ஊழியர்கள் கோவாவிலிருந்து பெங்களூருக்கு ஒரு கார் தயார் செய்து கொடுக்கிறார்கள். அந்த காரில் அவர் கோவாவிலிருந்து பெங்களூர் பயணப்படுகிறார். ஓட்டலுக்கு உள்ளே செல்லும் பொழுது 6ஆம் தேதி மகனுடன் சென்ற தாய் ஓட்டலில் இருந்து வெளியே வரும்போது மகன் இல்லை, தாய் மட்டும் வெளியே வருகிறார். அவரிடம் மிகப்பெரிய ஒரு சூட்கேஸ் இருக்கிறது. இப்போ இதற்கிடையில என்ன நடக்குதுன்னா, ஓட்டல் ஊழியர்கள் சுசனா சேத் அவர்கள் காரில் பயணப்படுவதற்கு முன்பாகவே சேத் அவர்களை விசாரிக்கிறார். மேடம், நீங்க வரும்பொழுது உங்க மகனை கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ உங்க மகன் இல்லையே, எங்க உங்க மகன் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை
எங்க உங்க மகன் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டுல மகனை விட்டு இருக்கேன், நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் பெங்களூரு புறப்பட வேண்டிய அவசியம் வந்து விட்டது, உடனடியாக நான் பெங்களூர் பயணப்படுகிறேன், அதனால என்னுடைய குழந்தையை நான் என்னுடைய சொந்தக்கார வீட்டுல விட்டுட்டேன், காலையில வந்து அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சுசனா சேத் அவர்கள் அந்த ஹோட்டல்ல சொல்லிட்டு அங்கிருந்து கார் மூலமாக பெங்களூரு பயணப்படுகிறார். இதற்கிடையில் அவர் காலி செய்து கொண்டு வந்த அந்த ரூமை வந்துட்டு அந்த ஓட்டல் ஊழியர்கள் சுத்தம் செய்கிறார்கள். சுத்தம் செய்யும் பொழுது சில இடங்களில் இரத்த கரைகள் இருக்கிறது. அந்த இரத்த கரைகளை பார்த்தவுடன் அந்த ஊழியர்கள் ஓட்டலின் தலைமைக்கு தகவல் கொடுக்கிறார்கள். உடனடியாக ஓட்டலின் தலைமை அந்த அறையை மேற்கொண்டு பார்வையிடுகிறது. பார்வையிட்டதில் சில இடங்களில் துர்நாற்றம் வருவதையும் அந்த ஓட்டல் ஊழியர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதன் பிறகு உடனடியாக ஓட்டல் நிர்வாகம் கோவா காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறது. கோவா காவல்துறைக்கு தகவல் கொடுத்தவுடன் கோவா காவல்துறை சுசனா சேத் அவர்கள் காரில் பயணப்பட்டார் இல்லையா, அந்த கார் ஓட்டுநரின் தொலைபேசிக்கு தகவல் கொடுக்கிறார்கள் ரகசியமாக. அந்த தகவலை அறிந்து கொண்ட அந்த ஓட்டுநர் வந்து எதுவோ சம்திங் ராங் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ரகசியமாகவே ஓட்டல் ஊழியர்களிடமும் காவல்துறையிடமும் தொடர்ந்து அவர் காரை ஓட்டிக்கொண்டு கோவா காவல்துறையிடமும் கோவாவினுடைய அந்த ஓட்டல் ஊழியர்களிடம் தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே வந்திருக்கிறார். கடைசியாக கோவா காவல்துறை காரில் இருக்கின்ற சுசனா சேத்தையே நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறது. தொடர்பு கொண்டு காவல்துறை விசாரித்த போது, என்னுடைய மகனை எங்களுடைய சொந்தக்கார் வீட்டில் நான் விட்டிருக்கேன், வேண்டுமென்றால் நான் அவருடைய முகவரியை கூட கொடுக்கிறேன் என்று ஒரு முகவரியை சொல்லுகிறார் இந்த சுசனா சேத். அந்த முகவரிக்கு காவல்துறை உடனடியாக சென்று பார்க்கிறது. அது ஒரு போலியான முகவரி என்று தெரிய வருகிறது. உடனே காவல்துறை குழந்தை சின்மைக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். உடனடியாக கார் ஓட்டுநரை தொடர்பு கொண்டு பக்கத்தில் இருக்கின்ற காவல் நிலையத்திற்கு காரை கொண்டு போய் விடுங்கள் என்று தகவல் கொடுத்து விட்டது காவல்துறை. இந்த தகவலை காவல்துறை ஓட்டுநருக்கு கொடுப்பதற்குள்ளாக சித்ரதுர்கா மாவட்டம் இரியூர் அருகே ஐயமங்கலா போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் அந்த கார் அப்பொழுது பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. உடனடியாக கார் ஓட்டுநர் பக்கத்தில் இருந்த ஐமங்கலா போலீஸ் நிலையத்திற்கு காரை கொண்டு போய் நிறுத்திவிட்டார். உடனடியாக கோவா காவல்துறை ஐமங்கலா போலீசிடம் தொலைபேசியில் பேசி அந்த காரை உடனடியாக சோதனை செய்யுங்கள் என்று தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த காரின் பின்புறத்தில் இருந்த அறையை ஓபன் செய்து பார்த்ததில் ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்கிறது. அந்த சூட்கேஸை திறந்து பார்த்ததில் குழந்தை சின்மையின் உடல் அந்த சூட்கேஸுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இதை பார்த்த காவல்துறை பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. உடனடியாக கோவா காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. உடனடியாக கோவா காவல்துறை சித்ரதுர்கா வருகிறது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் தான் பெற்ற குழந்தையின் உயிரை தானே மாய்த்த ஒரு தாயின் கொடூர செயல் பற்றிய பின்புலங்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மற்றவர்களிடம் கொடுத்தால் கூட தம்முடைய குழந்தைக்கு ஏதாவது நடந்து விடுமோ, இவர்கள் நம்முடைய குழந்தையை சரியாக பார்த்து கொள்ள மாட்டார்களோ என்று அச்சம் கொள்ளுகின்ற அஞ்சுகின்ற தாய்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் ஒரு தாய் தான் ஈன்ற குழந்தையை எப்படி மாய்ப்பதற்கு மனம் வரும்? ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது மட்டுமா என்றால் இல்லை, இது போன்று பல சம்பவங்களை நம்மால் சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுது நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. படிக்காத பாமரர்கள் ஒரு தவறை செய்து விடுகிறார்கள் என்றால் அவர்களின் அறிவுக்கு எட்டியது அவ்வளவுதான் என்று நாம் கடந்து சென்று விடலாம். ஆனால் இவர் ஒரு பொறியியல் படித்த பட்டதாரி. இந்தியாவில் 100 வலிமை மிக்க தொழிலதிபர்களில் சுசனா சேத்தும் ஒருவர். இவருடைய பூர்வீகம் மேற்கு வங்கமாக இருந்தாலும் இவர் வசித்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் மிக முக்கியமான தொழில் நகரமாக இப்பொழுது விளங்குகின்ற பெங்களூரில். திருமணம் செய்து கொண்ட அந்த ஆண்மகன் ஒரு தமிழர். இப்படியெல்லாம் பல பின்புலங்கள் இவருக்கு பின்னால் இருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு மனிதமே இல்லாமல் இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது மனிதத்தை எங்கே போய் நாம் தேடுவது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. கடையில விக்குதா? பணம் கொடுத்தா கிடைக்குமா? 100, 1000, லட்சமா, கோடியா? மனிதத்தை நாம் வாங்குவதற்கு
விலை மதிப்பற்றது மனிதம். உன்னிடமும் இருக்கிறது, என்னிடமும் இருக்கிறது. ஆனால் அது எங்கு வெளிப்பட வேண்டுமோ அங்கு வெளிப்பட வேண்டும். குழந்தை இந்த மண்ணில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. சுசனா சேத் கூட பிறந்த பொழுது குறைந்தது 15 வயதை அவர் எட்டும் வரைக்கும் அவரை பெற்று பேணி காத்து வளர்த்தது அவருடைய பெற்றோர்கள் தான். இந்த காலத்துல கல்வியில் உயர்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு எளிய செயல் அல்ல. ஒருவரை கல்வியில் மேதையாக்க வேண்டும் என்றால் பல லட்சங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் கல்வியில் ஒருவர் வளர்ந்து விட முடியாது. இவருடைய பெற்றோர்கள் இவரை அப்படித்தானே வளர்த்திருப்பார்கள். அந்த குழந்தை சுசனா சேத் வயிற்றில் பிறந்ததை விட அந்த குழந்தை என்ன பாவத்தை செய்திருக்கும். 4 வயதில் அந்த குழந்தையின் உயிர் போய்விட்டது. அந்த குழந்தை சுசனா சேத் வயிற்றில் பிறந்ததை தவிர வேறு எந்த பாவத்தையும் அந்த குழந்தை இந்த மண்ணில் செய்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் எவ்வளவு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு ஒரு சூட்கேஸுக்குள்ள அந்த உடலை அடைச்சி கோவாவில் இருந்து பெங்களூருக்கு எவ்வளவு தைரியமா ஒரு பெண் எடுத்துட்டு வர முடியுதுன்னு பாருங்க. உலகத்தில் உள்ள உயிரினங்களிலேயே மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு இருப்பதாக வரலாறு கூறுகிறது. உண்மைதானே? ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். விலங்கினத்திற்கு 5 அறிவு இருக்கிறது. அதற்கு இல்லாத ஒரே அறிவு பேசும் திறன். நாம் பேசுகின்ற திறனை பெற்றுவிட்டோம். இது சரி, இது தப்பு என்று அறிந்து கொள்ளுகின்ற தன்மை நமக்கு இருக்கிறது. அது இல்லை என்றாலும் பாடசாலையில் சென்று அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதற்கான கட்டமைப்புகளை எல்லாம் நாம் இப்பொழுது வளர்த்து கொண்டோம். உலகத்தில் சிறந்த செல்வம் என்பது அறிவு செல்வம்தான். அந்த கல்வி செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கல்வி நிலையங்களை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அறிவை வளர்ப்பதற்கு கல்வியை ஊக்கப்படுத்துகிறோம். கல்வி கற்றால் தானாக அறிவுஜீவிகளாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு பொறியியல் பட்டதாரி எப்படி மிருகமானார்? ஆண் துணை இல்லாமல் தனிமையில் வாழ்ந்திருப்பார். ஆணிடமிருந்து பெண் விவகாரத்து பெற்றுவிட்டால் உனக்கு அந்த குழந்தை ஒரு தடையாக இருக்கிறது என்றால் கணவன் அந்த குழந்தையை உன்னிடம் விட்டுவிட்டு பிலிப்பைன்ஸ் சென்று விட்டார். அந்த குழந்தையை நீ பார்ப்பதற்கு தயாராக இல்லை என்றால் நீங்கள் சட்டப்பூர்வமாக அந்த குழந்தையை காப்பகத்தில் விட்டு விடலாம். காப்பகத்தில் அந்த குழந்தையை சட்டப்பூர்வமாக ஒப்படைத்துவிட்டு நீங்கள் மறுமணம் செய்து கொண்டிருக்கலாம். குழந்தையின் உயிரை மாய்ப்பதற்கு எப்படி உங்களுக்கு துணிச்சல் வந்தது? அதே குழந்தை உனக்கு நிகராக வளர்ந்து நின்றிருக்கின்ற பொழுது உன்னால் அந்த உயிரை எடுத்திருக்க முடியுமா? அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தற்காப்புக்காக உன்னிடம் போரிடும். நாம் எதிரியை எதிர்கொள்ளுகிறோம் என்றாலும் கூட நமக்கு நிகரானவன் தானா இந்த எதிரி என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவரை தாக்குகிறோம் என்றால் கூட சே இவன்லாம் ஒரு ஆளுன்னு போய் இவனை போய் நாம் அடிக்கிறதா அப்படின்னு தோணும். ஏன்னா நமக்கு நிகரில்லாதவர்களை நாம் தாக்கும் பொழுது சே இவன்லாம் ஒரு ஆளா, இவனை போய் நம்ம அடிக்கிறதா அப்படின்னு தோணும். நாம் ஒருவரிடம் மோதுகிறோம் என்றால் கூட அவன் நமக்கு சரியானவன் தானா, நமக்கு நிகரானவன் தானா என்று நாம் யோசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலையில் இருக்கின்ற ஒரு குழந்தை. ஏனென்றால் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்ததனால் எதிர்காலத்தில் அந்த குழந்தை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக கூட வந்திருக்கலாம். ஆனால் முளைத்த அந்த விதையை கொழுந்திலேயே கிள்ளி விட்டார்களே. இந்தியா ஒரு மிகப்பெரிய வருங்கால தொழிலதிபரை இழந்து விட்டதோ என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் எவ்வளவோ கீழ்நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் நாம் வளர்ந்து படிப்படியாக எப்படியாவது ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்துடணும், ஒரு 500 பேருக்காச்சும் வேலை கொடுத்துடணும், இல்லை ஒரு 1000 பேருக்காவது நம்ம வேலை கொடுக்கணும், அந்த அளவிற்கு நாம் ஒரு தொழில் ரீதியாக வளரணும் நம்ம அப்படின்னு ஒரு சின்ன சின்ன தொழில் செய்து அதன் மீது இன்னொரு தொழில் செய்து அதன் மீது இன்னொரு தொழில் செய்து வளருகின்ற அந்த சாமானிய தொழிலதிபர்கள் எண்ணுவது அதுதான். இன்னைக்கு ஒரு 10 பேரை வச்சு வேலை செஞ்சா நாளைக்கு ஒரு 100 பேரை வச்சு வேலை செய்யலாம், 100 பேரை வச்சு வேலை செஞ்சா நாளைக்கு ஒரு 200 பேரை வச்சு வேலை செய்யலாம். இப்படி அந்த சின்ன சின்ன தொழிலதிபர்கள் எண்ணங்கள் உயர ஆரம்பிக்கும். ஆனால் இவன் ஏற்கனவே ஒரு தொழிலதிபரின் மகனாக பிறந்திருந்த காரணத்தினால் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு 100 பெண் தொழிலதிபர்களில் ஒருவராக இருந்த இந்த பெண்ணின் குழந்தை அடுத்த ஒரு 20-25 ஆண்டுகளில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக ஏன் வளம் வந்திருக்க முடியாது? கல்வி கற்றவராக இருக்கலாம், கல்வி கற்காதவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சிந்தனைக்கு வேலை கொடுக்கவில்லை என்றால்
சிந்தை உன்னை எங்கு வேண்டுமென்றாலும் அழைத்து செல்லும். கடைசியில் உன்னை கொண்டு போய் நடுக்கடலில் கூட நிறுத்தும். இப்பொழுது இவரை கொண்டு போய் அவருடைய சிந்தை சிறையில் தள்ளி இருக்கிறது. இவர் சரியாக தன்னுடைய மூளைக்கு வேலை கொடுத்திருந்தால் தான் ஈன்ற மகனை கொல்ல துணிந்திருக்க மாட்டார். இது சுற்றுகின்ற பூமி. இங்கே கீழே இருப்பவன் மேலே செல்லுவதும் மேலே இருப்பவன் கீழே வருவதும் நொடிப்பொழுதில் நிகழக்கூடும். 4 நாட்களுக்கு முன்பு வரை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக வலம் வந்து கொண்டிருந்த சுசனா சேத் இன்று ஒரு கொலைகாரியாக சிறைக்குள். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.